ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். பெட்ரோல் பங்க் பண்ணுமா ஏறுங்க போகலாம். இது வேறு ஆடுது. ஆனால் ஃபுல் டேங்க்ண்ணா. ஃப்ளைட்டோட பாகங்கள்லாம் உள்ளதாக இருக்குது. இருக்குதுங்க. ஐயா எவ்வளோ பேர் வண்டி வரீங்களா? இந்த பிரிட்ஜை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தெரியல கால் எப்படி வச்சு ஓட்டுறது பயங்கரமா இருக்கு. கால் பார்த்தீங்கன்னா 6:50. ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நான் ஃபோன் பேசிட்டே கிராஸ் பண்ணுவியாண்ணா? இச்சிருந்தா என்னடா பண்ணியிருப்பேன். உண்மையாவே இந்த ரோடை பாருங்களேன், மேப்பில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து வால்பாறை அதிரப்பள்ளிலாம் நம்ம போகிறோங்க. ஸோ அந்த பிளான் வந்து இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். சொட்டோ. ஸோ அந்த பிளான் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே மாட்டிட்டேன். கண்ணாடி மாட்டிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணாடி மாட்டுங்க ப்ரோ, கண்ணாடி போட்டு ட்ரைவ் பண்ணுங்கன்னு நீங்கள். ஸோ ஹைவேல போகிறதுனால நீங்களும் சொன்னீங்க. சரி ஓகே, உங்கள் அட்வைஸ் நம்ம கேட்காம இருந்தால் எப்படி நல்லா இருக்காதுல்ல. ஸோ கண்ணாடி மாட்டிட்டேன். தென் மொபைல் ஹோல்டரு, தென் வந்து என்னோட லக்கேஜ். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணணும். நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் இங்கே. தென் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது சீட்டு, நம்மளோட இது தலகாணி மாதிரி இது உட்காந்து போகிறதுக்கு எங்கள் மாமா கலந்து எடுத்துகிட்டு வந்தது. தென் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் யாரோடதுன்னு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் இதில் சொல்லுங்கள் யாரோட சிக்னேச்சராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிக்னேச்சர். தென் இங்கேயும் ஒரு நம்ம வந்து ஸ்டிக்கரிங் அடிச்சிருந்தோம். சரி, செயின் எல்லாம் க்ளீன் பண்ணி நேற்று எல்லாமே வாட்டர்ஸ்லாம் பண்ணிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நைட் மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் சேர் ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சி போகிறாங்க. திருச்சி போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூடியூபர், அவங்க ஒரு ஃப்ரெண்டு நம்ம வந்து இது ராயல் என்ஃபீல்ட் ஜிடி கப்பில் கொடுத்தது. அப்புறம் பிளாக் டிஷர்ட், தென் வந்து என்னோட பேண்ட். இது வந்து தொலை பேண்ட். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து காற்று ஈஸியாக இருக்கும் ரைட் பண்ணும்போது. ஸோ ரைடிங் ஜாக்கெட் வந்து ஃப்ரெண்டோட வாங்கி உள்ள வச்சிருக்கேன். ரைடிங் ஜாக்கெட் மட்டும் தான் இருக்குது, மீதி எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டே பேச ஆரம்பிப்போம் மீதி விஷயங்கள்லாம். ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டோன்னே எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ரொம்ப நாள் 3 மாதம் ஆச்சு நான் வந்து ட்ரிப்பு போய். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருந்தேன், யாரும் வர மாதிரி இல்லை. கொல்லிமலை போகிற மாதிரி இருந்துச்சு. கொல்லிமலை வந்து அவனுங்க யாருமே வரல. சரி, இந்த ப்ரோ நம்மளுக்கு வந்து நல்ல செம்ம க்ளோஸுங்க யூடியூபர். அவர் வந்து ஸ்ரீராம் ப்ரோ அலோன் ரைடர் சொல்லிட்டு அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஸோ அவர் சேனல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். அவர் வந்து கூப்பிட்டே இருந்தார், ப்ரோ நம்ம ரைட் பண்ணலாம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால நம்ம வந்து பயங்கரமாக கிளம்பிட்டோங்க. ஸோ எங்கே போகிறோன்னா அத்திரப்பள்ளி போகிறோம், கேரளா கிட்ட போகிறோம். ஸோ அத்திரப்பள்ளி போகிறோம், வால்பாறை போகிறோம். இப்போ வந்து நம்ம திருச்சிக்கு போய் அந்த ப்ரோட போய் ஜாயின் ஆக போகிறோம். அந்த ப்ரோ வீட்டில் தாங்க தங்க போகிறோம். எவ்வளோ நினச்சி பாருங்களேன். அவர் நம்மளை இன்வைட் பண்ணி வாங்க ப்ரோ நம்ம வீட்டில் தங்குங்க ப்ரோ சொல்லிட்டாரு. நான் எவ்வளோ சொன்னேன், பரவாயில்ல ப்ரோ நம்ம வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேயே நீங்கள் நைட் ஸ்டே பண்ணிட்டு விடிய காத்தால இல்லை மிட் நைட்டில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு சரியாக தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். நான் டோ பண்ணட்டா? அடாடாடாடா, பிடிச்ச மேலே போகணுமா? நம்ம லெக்கு ஸ்ட்ராங்கான லெக்கு. Finally we reached the bridge. So this is again a subway. So நம்ம மேலே ஏற்ற போகிறோம். எல்லாம் பவரில் ஏற்றுற மட்டும் பாருங்க. Come on, come on, come on. I can. போதுமா? சரி பார்த்து வாங்க. பார்த்து பெட்ரோல் பங்க் பண்ணுமா? சரி வாங்க, இப்போ கேஸ் தானே, இப்போ ரிவர்ஸ் எடுங்க. வாங்க 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 ஏறுங்க போகலாம். பெட்ரோலா? இல்லை அவங்க கேஸ். பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா 2000 வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு சாப்பாடுக்கெல்லாம். பிரசாந்த் ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர். கேஎம்எஸ் ரைடிங் குரூப்னு சொல்லிட்டு, கேஎம்எஸ் தான் நினைக்கிறேன், குரூப் பேர் மறந்துட்டேன். கேஎம்எஸ் ரைடிங் குரூப்ன்ட்டு அவங்க தான் இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுது. ஸோ அவங்களோட நம்ம வந்து ஜாயின் ஆகிடுவோம். ஸோ எப்போ போய் ஜாயின் ஆகும்னா நைட்டு போய் ஜாயின் ஆகும், இல்லை விடிய காத்தால போய் ஜாயின் ஆகிடுவோம். இப்போ திருச்சிக்கு போயிட்டு நம்மளோட ப்ரோவோட வீட்டுக்கு போய்டுவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயங்கரமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. Oh my God, சூப்பரில் இந்த அண்ணா உண்மையிலே பயங்கரவங்க. இந்த அண்ணா இந்த கஷ்டத்துலேயும் வந்து அவங்க தானாக சொந்தமாக உழைச்சி மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. பயங்கரங்க. நான் இது இருக்கானா பார்த்தீங்கன்னா வால்பாறைலாம் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் வால்பாறை போகிறது, அதிரப்பள்ளி போகிறது.
நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் போவாங்க, நல்லாயிருக்கும், யானெல்லாம் வரும் அந்த ரோட்டில் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து அங்கே போகிறேன், அதுவும் வந்து என்னோடய பைக்கில், என்னோடய சொந்த பைக்கில். பயங்கரம் இல்லை? ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைவே கிட்ட கரெக்ட் ஆகிட்டோம். ஸோ இது என்ன ஹைவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா என்ன ஹைவே, ஸோ இந்த ஹைவே வந்து கரெக்டாக போய் நம்மளுக்கு வந்து பெருங்குத்தூரில் கனெக்ட் ஆகுங்க. ஸோ இதை பூந்தமல்லி ஹைவேன்னு நினைக்கிறேன், பூந்தமல்லி ஹைவே ரோடு இல்லை மதுரவேல் ஹைவே ரோடு, மதுரவேல்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க் பெட்ரோல் அடிக்கணும். ஸோ செம்ம டைம் ஆகிடுச்சிங்க, பெட்ரோல் பங்க் போய் பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ மேப்பும் பார்த்தீங்கன்னா போட்டேன் ஃபுல்லாக. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 hours 53 minutes காமிக்குது, 324 kilometers கிட்ட காமிக்குது. அடடா இது வேறு ஆடுது. ஃபஸ்ட்டு போகும்போதே இந்த மொபைல் ஓட்டர் வேறு ஆட ஆரம்பிக்குது. இருங்க அந்த மொபைல் ஓட்டர் சரி பண்ணிப்போம். ரோடு பயங்கரமாக இருக்குங்க, ரோடு புது ரோடு போல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஹைவேல இந்த மாதிரி நிற்கிறது கூட ரிஸ்க் தெரியுமா, எவராவது வச்சுருவாங்க. ஓகே சரி பண்ணியாச்சு இதை. இப்போ ரோடு பயங்கரமாக இருக்குங்க, சர்ன்னு போயிடுவோம் இங்கே நிற்காம. லக்கேஜ் மட்டும் அடிக்கடி லூஸ் ஆகிட்டே இருக்குது இந்த லக்கேஜ். ஆனால் கண்ணாடி போட்டு நல்லதுதாங்க. நான் வந்து திரும்பி பார்க்குற பழக்கம் இருக்கு எனக்கு உண்மையிலே. அது எனக்கு எப்போத்துலேருந்து இருக்குது. அது வண்டி ஓட்டின பழகுலேருந்து அப்படி நான் கண்ணாடி வச்சு ஓட்ட மாட்டேன். ஆனால் வண்டி வாங்கின 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கண்ணாடியை ஊற்றுட்டேன். நான் திரும்பி அதுதான் இது பண்ணுவேன். ஸோ இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன்னா ஆனாலும் சில திரும்பி பார்க்குறேன். என்னடா அது நம்ம வந்து திரும்பி பார்க்குறோம், அப்புறம் அதை கண்ணாடி இருக்கிறதே மறந்துடுறேன். அப்புறம் தான் வந்து நான் வந்து ஐயோ கண்ணாடி கேட்பேன், நம்ம கண்ணாடி வச்சுட்டு இதை அப்படி பார்க்குறோன்ட்டு. ஏதாவது பெட்ரோல் பங்க் வரணுங்க, பெட்ரோல் இல்லை ஏதாவது நின்றுமான்னு பயமாக இருக்குது. பெட்ரோல் பங்கில் போய் நம்ம வந்து ட்ரிப்பை வந்து ஜீரோ ஆகிடுவோம். ஜீரோ ஆகி நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யாருமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ட்ரிப்பு போகிறேங்க. சூப்பரில் யாருன்னே தெரில எனக்கு. பட் எனக்கு வந்து யூடியூப் மூலியமா ஃப்ரெண்ட் ஆனார் ஸ்ரீராம் ப்ரோ. மற்றவங்களாம் யாருன்னே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 22 பேர்கிட்ட போகிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தாங்க நம்மளுக்கு. இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸோட தான் அந்த ட்ரிப்பை நம்ம போகிறோம். பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதோட எஸ்பி தான் இருக்கா பாரத் இல்லையா பக்கத்தில். சரி இங்கே ஒரு 10 லிட்டரு ஏன்னாங்க உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லையே. பக்கத்தில் வேறு பெட்ரோல் பங்கே இல்லையா? பெட்ரோல் வேறு இல்லையே சுத்தமா. ஓ மை காட். Jet 800. அப்பா 800 நிஞ்சாலாம் போகுதுங்க. எல்லாம் ரைடர்ஸ் தான், எல்லாம் நம்ம இன்னும் எக்ஸாஸ்ட் யோ பயங்கரமாக இருக்குங்க. நல்லா இருக்கு எக்ஸாஸ்ட், உண்மையிலே பயங்கரமாக இருக்கு. ஃப்ரிட்ஜ் ஏறிடுவோம் நம்ம. சரிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் நிற்கிறாங்க. அங்கே வந்து த்ராட்டில் குத்துட்டே போகிறாரு உருன்ட்டு. நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம், ஒரு நாள் சூர் பைக் வாங்குவோம் கண்டிப்பாக வாங்குவோம். நம்மளுக்கு பறக்க விடுவோம். இப்போ தானே சொல்லிட்டு இருந்தேன் அந்த மோட்டிவான ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்லிட்டு. உண்மையிலேங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் பார்க்கும்போது நம்மளால வந்து அந்த கஷ்டத்துலேயும் அந்த ப்ரோ வந்து உண்மையிலே அவர் வந்து சொந்த உழைப்பில் வந்து உழைக்கணும்னு பார்க்குறாரு சார். நம்மளும் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் கிவ் பண்ணக்கூடாதுங்க, அதுதான் உண்மை. கிவ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், வியூஸே போல. நான் வந்து சேடாக இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒன்று போகாதரா, அதை நினச்சி நீ என்ன சேடாக இருக்க, அடுத்ததுக்கு நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னாங்களா. அது வந்து எங்கள் அம்மா சொன்னதில் ஒரு மாதிரி வார்த்தை வந்து எனக்கு வந்து மாதிரி மிராக்கல் மாதிரி இருந்துச்சு. அது வந்து மேஜிக் வேர்டுன்னு சொல்லலாம்ல, மேஜிக் வேர்டு மாதிரி இருந்துச்சு. அது சொன்ன உடனே அம்மா இல்லை நம்ம அடுத்த வீடியோக்கு ஒர்க் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வீடியோ போடலாம் என்னடா, அடுத்த வீடியோ போட்டேன், நீ அடுத்த வீடியோக்கு ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ பயங்கரமான மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் எங்கள் அம்மா கொடுப்பாங்க அடிக்கடி. அதுமே நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கேட்கும் போதுலாம். எங்கே போயிட்டாங்களா சூப்பர் பைக்கர்ஸ்? இப்போ தான் வராங்க. அப்படியே போட்டோம் நம்ம ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஆஹா உண்மையிலே பயங்கரம். ஒரு காட்டு தான் குத்தேன். ஆனா ஐயா
அவருக்காக ஓப்பன் பண்ணி விட்டு காமிக்கிறேன். சரி என்ன ஆச்சுன்னா எல்லா சூப்பர் பைக் பின்னாடியே வந்துட்டேன். நான் பெட்ரோல் போட மாட்டேன். 2 பெட்ரோல் பங்க் தாண்டி வந்துட்டு இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஐயோ பெட்ரோல் பங்கே வரமாட்டேங்குதுங்க. போங்கப்பா என்னப்பா அடைக்கிற மாதிரி இருக்கு. பெட்ரோல் பங்க் எதுவும் இல்லையா? பிபிசிஎல் பாரத் பெட்ரோல் பங்க் தான் நினைக்கிறேன். பிபிசிஎல் பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பேக்கை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு தென் வந்து குவிக் ஷிஃப்ட் ஆன் பண்ணோம். தென் ட்ரிப்பை வந்து 0 வைக்கணும். அவ்வளோதான், வேறு விஷயங்கள் எதுவும் கிடையாது. ட்ரையாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் நானே வண்டியை. ஆனால் என் நேரம் பாருங்கள் இன்றைக்கின்னு பார்த்து ஸ்பீடாக இருக்குது. பரவாயில்ல போட்டுமா, இல்லை வேறு வழி இல்லை. இருந்தாலும் நான் இன்னும் பாரத்துக்கு எதிர்பார்த்துட்டேன்னா நான் நின்றுவேன். பண்ணிட்டா ப்ரோ, கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்க. எனக்கே பெட்ரோல் இல்லை பார்த்தீங்கன்னா, அவருக்கு தான் பண்ணிட்டு அவங்க அவரு தள்ளி தந்துட்டாரு. பரவாயில்ல வழியை விட்டுட்டு நம்மளும் பெட்ரோல் பங்க் போயிடுவோம். அடைக்குது லைட்டாக. நானும் பெட்ரோல் பங்க் தான் போகிறேன். அட ஃபுல்லாக அடைக்குதுங்க. அண்ணா ஃபுல் டேங்க்ண்ணா, ஃபுல் டேங்க்கு போதும்ண்ணா போதும். எவ்வளோ 1600 சுத்தமாக இல்லை போல். 15 லிட்டரா இது? என்ன 15.9? ஆமாம் 15 லிட்டர் கிட்ட வந்திருக்கு. பரவாயில்ல வரும். எஸ்ஆர்எம்மா இங்கே நான் க்ரெசண்ட் படித்தேன். க்ரெசண்ட் இருக்குல்ல அங்கே தான் படித்தேன். சரி ஓகே ப்ரோ, பாய், பார்க்கலாம். ஸோ பில்லு பார்த்தீங்கன்னா 1610 ருபீஸ் கிட்ட இருந்துச்சுங்க. இல்லைங்க குவிக் ஷிஃப்ட் ஆன் பண்ணிப்போம் வண்டியில். அட கருமே என்ன ஃபுல் டேங்க் கம்மிக்க மாட்டேங்குது. குவிக் ஷிஃப்ட் ஆன் பண்ணியாச்சு. ட்ரிப்பு 0 வைக்கணும். ரீசெட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ட்ரிப்பு 0. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்லாம் இல்லைங்க. நம்ம இந்த சார்ஜர் வச்சு தான் ஓட்ட போகிறோம். ஸோ பேக் பண்ணி கிளம்பியாச்சுங்க. பசங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 116 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. அடாடாடா சொல்லிட்டாங்களா இல்லை உள்ள மாட்டிக்கிச்சா தெரியலையே. டைம் பார்த்தீங்கன்னா 5:45ங்க. ஸோ இந்த மழைலாம் பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது. லைட்டான தூரிச்சு, கொஞ்சம் தூரிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சரி ஓகே நான் எங்கேயா உரமா நிப்பாட்டி இது கேமரா எடுத்துக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அது தான் போயிடுச்சு. ஸோ இதை 99 காஃபி தான் ஒன்று. இப்போ இதை உங்களுக்கு பார்த்தாலே நான் வந்திருக்கோம். ஆஹா இதுதான் மிஸ் பண்ணிட்டோம். வண்டி வரலைங்க பின்னாடி. ஸோ இந்த இடம் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அட என்னப்பா இந்த ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்களா? என்னங்க இங்கே தாங்க அந்த ஃப்ளைட் இருக்கும். ஓகே எடுத்து உள்ளே வச்சிட்டாங்களா? ஓஹோ ஓகே. இங்கே இந்த ஃப்ளைட் தான் அதை எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க போலப்பா. இல்லை ரெடி பண்ணுறாங்களா தெரியலங்க. உள்ள வழி இல்லை. இந்த பக்கம் வழி இருக்கான்னு பார்ப்போம். நல்ல மெமரிப்பா இந்த ஃப்ளைட். எனக்கு ஃப்ளைட்டோட பாகங்கள்லாம் உள்ளதாக இருக்குது. ஒரு வேளை ரெடி பண்ணுறாங்க போல். சரி ஓகேங்க, நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகே பறக்க ஆரம்பிப்போம். இந்த குவிக் ஷிஃப்டர் பாருங்க இப்போ. ஆஹா 5 6 ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்க. நான் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். ஐயோ சரன் போயிடலான்னு பார்த்தா எல்லாருமே டிராஃபிக்காக இருக்குது. பரவாயில்ல உண்மையிலே இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நான் என் பழைய ஹோல்டர் புது ஹோல்டர் வாங்கலை. எந்த காசு கொஞ்சம் இல்லை. காசு கொஞ்சம் ரொம்ப 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 லோவில் இருக்கேன். ஏன்னா இஎம்ஐயே எனக்கு ஃபுல்லாக இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருந்தனால என்கிட்ட ஒரு 2000-3000 தான் இருந்துச்சு. அந்த பட்ஜெட் வச்சு தான் மேனேஜ் பண்ணி அங்கேயோ கொஞ்சம் கொடுத்துட்டு என் பெட்ரோலும் போட்டு ஆடாடா என்ன மாதிரி இருக்குது. என்ன மாதிரிப்பா வேறு லெவலுங்க கிளைமேட்டு. எனக்கு நல்லா இருக்குது. மழையும் பெய்யுது லைட்டாக தூரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெயில் அடிக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சுங்க. ஆனால் 6 ஆன மாதிரியே தெரில பாருங்க. அப்படியே வெளிச்சமாக இருக்குது. இன்னும் அந்த சூரியன் இறங்குறது கூட தெரியல. இது வெளிச்சமாகவே இருக்குது. நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டு. உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவலுங்க. இந்த ட்ரிப்பு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு தான் இருக்குதுங்க. ஐயா
கிட்டத்தட்ட 106 கிலோமீட்டர் ஓட்டிட்டோங்க இது வரைக்கும். 106 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். பட் நம்ம ட்ரிப் வச்சது வந்து கரெக்டாக செங்கல்பட்டு கிட்ட வச்சோம். அதுக்கு கொஞ்சம் 150 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். அது ரொம்ப சாந்த மாதிரி இருக்கு. பையன் பறக்கிறான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைடர் செருப்புங்க. செருப்பு இதுக்கும் தேவைப்படும். நம்ம ஷூலேயே சுற்ற முடியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பும் தேவைப்படும்ன்றதுக்காக செருப்பும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் காரில் போட்டு. அந்த கவர் தான் அது, வேறு எந்த கவர் இல்லை. எவ்வளோ பேர் வண்டி பாருங்களேன். கரும்பு பற்றி போல டிராக்டரில் அதை அந்த கிளைமேட்டோட கலர் பாருங்களேன். அந்த கேமராவில் எப்படி தெரிஞ்சவங்களுக்கு தெரியல. பட் ஒரு மாதிரி பூஸ் பம்பாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு கிளைமேட்டு. நான் மழை பெஞ்சது தெரியுதாங்க உங்களுக்கு? ஃபுல்லாக மழை பெஞ்சது ரைட்டில் எப்படி தெரியுதா உங்களுக்கு? கால் தான் பயங்கரமாக வலிக்குதுங்க. அண்ணா கொஞ்சம் வலி விட்டுருங்கண்ணா, போயிடுறேன். கால் வலிக்குது, கால் வலிக்க ஆரம்பிக்குதுப்பா. ஏன்னு தெரில. வந்து காலில் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது, வண்டியோட வைப்ரேஷன். மேபி அதனால கூட இருக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 61 கிலோமீட்டர் தள்ளியிருக்காங்க. ஆனால் வா, ஆனால் இன்னும் இருட்டவே இல்லைங்க. மணி 6 ஆயிடுச்சு பாருங்களேன். இன்னும் இருட்டவே இல்லை. உண்மையில இந்த கிளைமேட் நல்லா இருக்கு. நான் என்ஜாய் பண்ணுறேன் இந்த கிளைமேட்டை. இந்த பிரிட்ஜை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. லைட் எல்லாம் போட்டு ஆரம்பிச்சிருச்சுங்க. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 6:31. நல்லா ஜாலியாக இருக்குது. நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த ரோட்டில், வேறு யாரும் இல்லை. பின்னாடி ஜாலியாக ஓடிட்டு இருக்கேன். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், ஏடா இருட்டியே அப்படின்னு சொல்லிட்டானா. நான் இருட்ட ஆரம்பிச்சுட்டுங்க. இன்னும் ப்ரோ பார்த்தீங்கன்னா 58 நிமிஷம் காமிக்கிறது 67 கிலோமீட்டரு. ஆனால் பிரேக்கே எடுக்கிறது தெரியுமா? இது வரைக்கும் நான் 150 கிலோமீட்டர் கிட்ட ஓட்ட போகிறேன். 120 இல்லை 160 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். பெட்ரோல் மட்டும் தான் நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க போகிற வண்டி நிப்பாட்டணும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நிப்பாட்டல. அப்படியே போயிட்டே இருக்காங்க. சின்ன பிரேக் கூட எடுக்காமல் அப்படியே போயிட்டே இருக்காங்க. உண்மையிலே இந்த ஜெட்ரியில் கால் எப்படி வச்சு ஓட்டுறது பயங்கரமாக இருக்குது. கால் நல்லா இருக்குது. கால்லாம் வலிச்சுட்டே இருந்துச்சா மேலே தூக்கி வச்சு நல்லா அது தொகை போட்டே வரேன் ஜாலியாக. ஆனால் ஃபுல்லாக எடுத்துச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:50. ஃபோனுக்கு சார்ஜர்லாம் வண்டியில் இருக்குங்க. நல்ல விஷயம், சார்ஜர்லாம் வண்டியிலே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ என் கால் பார்த்தீங்கன்னா தெரியாதோ, கால் நல்லா தொங்க போட்டு அப்படியே ஓட்டிகிட்டே போகிறேன். இன்னும் 54 கிலோமீட்டர் தள்ளியிருக்காங்க. அந்த நம்மளோட சத்தம் வரும். அவரை பிடிக்க தான் போயிட்டுருக்கேன். நானும் போயிட்டு தான் இருக்கேன். 100, 90, 100 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். எங்கே அவங்களும் கரெக்டாக அவங்க ஜிடி எடுத்துருக்காங்களா, அவங்க பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வாட்டி கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 hour 50 minutes காமிச்சிது. இப்போ வந்து நம்ம 40 minutes கிட்ட மாட்டோம். தான் இருக்காங்க, அவங்க கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க, மிக்க விஷயங்கள் நான் அவங்க கட்டிக்க மாட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 7:50ங்க. நான் வந்து ஒரு இடத்துல கூட ஸ்டாப் பண்ணல. தண்ணி குடிக்க மட்டும்தான் ஒரே இடத்துல நின்னேன். பட் அதுவும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நின்று இருப்பேன். அப்படியே நிற்காம மட்டும் ஒரு காரில் போனாங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னை பார்த்து வேர் ஆர் யூ ஃப்ரம்னாங்க. அது கூட எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. பட்டு நான் உரம் நிப்பாட்டிட்டேன். அது அவங்களாம் பார்க்க போயிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு கூப்பிட்டாங்க ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு. போய் பார்ப்பேன் யாருன்னு. நான் சென்னையிலேருந்து வரேன். கால் பேசிகிட்டு இருந்தேன், அதான் கேட்கல எனக்கு. ஓகே, புரியல. நான் வந்து திருச்சி போய் கேரளா போகிறேன். ஆமாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? டிரைவிங்கா? ஓகே ஓகே, வரேன். பாய் தேங்க்யூ. சரி, இவங்க தாங்க. சரி, என்னை வந்து நிப்பாட்டி கை காமிச்சு இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஏய், ஃபோன் பேசிட்டே கிராஸ் பண்ணுவியாண்ணா? இச்சிருந்தா என்னண்ணா பண்ணியிருப்பேன்? இச்சிருந்தா என்னண்ணா பண்ணியிருப்பேன்? ஒரு செகண்ட்ண்ணா. உனக்கும் லைஃப் போயிடும், எனக்கும் லைஃப் போயிடும். ஃபோன் பேசிட்டே கிராஸ் பண்ணாதீங்க, தப்புண்ணா. அப்படி பண்ணாதீங்க. ஓரமாக நின்று பேசுனீங்களா 2 நிமிஷம். பார்த்துண்ணா, பார்த்து போங்க. செம்ம காண்டாயிடுச்சுங்க. நான் கரெக்டாக வந்துட்டு இருக்கேன். நடுவில் அப்படி கிராஸ் பண்ணுறாரு. இருந்துச்சு, அதுவும் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி வரது கூட பார்க்கல. அவர் பாட்டு கிராஸ் பண்ணுறாரு. ஒரு செகண்ட் நான் கொஞ்சம் ஃப்ளோ பண்ணலன்னு வச்சுக்கலாம், வச்சு தூக்கிட்டு இருப்பேன்.
சமாதம் வந்துச்சு எனக்கு. நான் யாரையும் இவ்வளோ கீழே இறங்கி போய் நான் யாரையும் திட்ட மாட்டேன். ஒரு மாதிரி நான் தோட்டத்துல தான் பேச போனேன். பட் அவரை பார்த்த உடனே எங்க அப்பா வச்சிருக்காரு, சரி பேசல வெளியா புரிய வச்சு அவருக்கு இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டே போகாதீங்கன்னா அது உங்களுக்கும் சேஃப் இல்லை எனக்கும் சேஃப் இல்லைன்னா நீங்களும் விழுவீங்க நானும் விழுவேன், 2 பேருக்கு அடி பண்ண ரொம்ப கஷ்டம்ண்ணா அப்படின்னு. சரி ஓகே நீ பண்ண மாட்டேன் தம்பி அப்படின்னாரு. சரி நான் பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சு அந்த நேரத்தில், எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு மேலே. இன்னும் 37 கிலோமீட்டர் தாங்க திருச்சி. நேற்று நான் ஒரு ரெக்கார்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு கிளம்புனேன். நான் போரூரில் சின்ன வேலை இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்டும் பார்த்துட்டு அங்கேருந்து 4 மணிக்கு கிளம்புனேன். அங்கேருந்து நிப்பாட்டாமல் ஓட்டினேன். ஒரு 4 மணி நேரத்தில் ஓட்டேங்க திருச்சி. எப்படின்னே தெரியல. பார்ப்போம் நம்ம எவ்வளோ நேரத்தில் வந்து சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்க. ரெக்கார்டு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பிரேக் பண்ணுவோம். ஒரு இடத்துல கூட நிற்கலைங்க. ஒரே இடத்துல நின்று தண்ணி மட்டும் குடித்தேன். அது வண்டி தான். அது கூட தண்ணி வந்து கொஞ்சோண்டு குடிச்சிட்டு கிளம்புனா தான், வேறு எதுவுமே இல்லைங்க. இன்னும் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் 15 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் திருச்சி சேர்ந்து போயிடுவாங்க. ஸோ வாங்க அவர் பார்த்துட்டு பேசுவோம். இந்த ஜூஸ் கடை தான் காமிக்குது. இங்கே இருக்கலாம். இங்கே இருக்கார். எவ்வளோ டைம் என்னப்பா அது கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 267 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக காட்டாங்குது மெட்ரோ மங்கலம் போட்டது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:17 தாங்க ஆகுது. 8:17 முடிச்சிட்டானா? 9 ஆகலை இன்னும். டைமிங் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். 8:17 இதுலேயே 10. ஸோ 267 கிலோமீட்டர்ஸ் 8:17 டைமில் முடித்தாங்க. கிரேட் தான். சந்தோஷ் ப்ரோ தானே? ஹாய் ப்ரோ. ஹாய், நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ கைஸ் நம்ம வந்து சந்தோஷ் ப்ரோ அவரோட ஃப்ரெண்ட் அக்ஷீனெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு இன்டர்செப்டாக வாங்க போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் டோல் கட்டிகிட்ட போக போகிறோம். இன்னும் 10 நிமிஷம் காமிடுங்க. 7 கிலோமீட்டர் தான். அடாடா 7 கிலோமீட்டர் தான். நான் இங்கேயே நிற்கல. சரி கிளம்பிடலாம் ப்ரோ அப்படின்ட்டேன். இன்னும் அவர் நிற்கிறார் ப்ரோ, சீதான் ப்ரோ நிற்கிறார் நம்மளுக்காக, நம்ம போயிடலாம் ப்ரோ அப்படின்னு. சரி ஓகே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னாங்க. எதாவது சாப்பிட்றீங்களா ப்ரோ? சாப்பிட்டு போகலான்னாரு. இல்லை வேண்டாம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஸ்ரீராம் ப்ரோ மீட் பண்ண போகிறோம். டோல்கிட்ட போய் பார்க்க போகிறோம். 2 650 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 250. நல்லா இருக்கு எங்கள் ரைடு உண்மையிலே. அதான் நம்ம ப்ரோ அடங்கய்யா அப்படிதான் போடுமா? ஹாய் யூட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஹாய் கொடுங்க. வாங்க. நம்ம ஜாயின் ஆகிறது நாமக்கல் போல, நம்ம டேரெக்டாக கரூர் போய் ஜாயின் ஆகிக்கலாம். அப்படியா? ஆனால் அவங்க நாமக்கல்லேருந்து வரட்டும் பொறுமையா. ஓகே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருச்சியில் வந்துட்டோங்க. திருச்சியில் வந்து ப்ரோலாம் மீட் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு தான் போகிறேன். உண்மையிலே இந்த ரோடு ப்ரோ வீட்டுக்கு போகிற ரோடு உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. இன்னும் 24 கிலோமீட்டர் ரோடு மோசமாக இருக்கும் ப்ரோ. இந்த ரோடு இந்த மாதிரி கொடூரமாக இருக்கும். லைட்லாம் கிடையாது. உங்கள் லைட் போதுமா அப்படின்னாரு. ஓகே ப்ரோ மேனேஜ் பண்ணிப்பேன், இந்த லைட் இருக்குது அப்படின்னேன். ப்ரோ வண்டியில் பார்க்க லைட்லாம் போட்டு பயங்கரமாக செட்டு போகிறாரோ. ரோடு உண்மையிலே பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்குது இந்த ரோட்டில். ஏன்னா ஆபத்து இருக்காங்க எல்லாம் இந்த ரோட்டில் வந்துடுறாங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப மாதிரி கிளியர் ஆகிடுது. பாருங்க ஒரு லைட் இல்லை. பக்கத்தில் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சுங்க. நான் கவனிக்கல, என்னடா இது ஏரி தண்ணி மாதிரி இருக்க பார்த்தா ஏரி. வா உண்மையில நல்லா இருக்கு இந்த ரோட்லாம். உண்மையில ஒரு சொட்டு லைட்டு கூட கிடையாது. ஆனால் வண்டியோட லைட் இல்லைன்னா, நம்மளோட ஹெட்லைட் இல்லைன்னா உண்மையில ரொம்ப கஷ்டங்க இந்த ரோட் ஓட்டுறது. ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. 8 மாதம் பெட் ரெஸ்ட்ல இருந்தாரா. மோசமான ரோடு ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டருங்க. 22 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். உண்மையிலே டெரிஃபிக்கான ரோடு. எந்த ரோடுமே நான் பார்த்து இவ்வளோ பயந்ததில்லை. இந்த ரோடு லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் பைக்கு வருதா, லாரி வருதா இல்லைன்னு தெரியல. ஃபுல்லாக காடு. ஊந்தா கூட யாரையும் நம்மளை தூக்கிட்டு போக விட மாட்டான். தெரியாது விழுந்தா கூட எங்கே ஊந்துருக்கணும் கூட தெரியாது. கீழே பார்த்தீங்களா ஆறு போகுது.
ஏரியா இருக்குல்ல, ஆமாம் இங்கதான் காவேரி ரிவர் இருக்குல்ல, ஆமாம். 3ஆ பிரியுது. ஓ, காவேரி 3ஆ பிரிகிற இடமா? சைடுல ஃபுல்லா காவேரி ரிவர் தான். இப்ப கரையில அதான் நான் பார்க்குறேன், என்ன தண்ணி போகுது அப்படின்னு பார்த்துட்டே வரேன். ஃபுல்லா ரிவர் 3ஆ பிரியுது. ஆ அதுல ஒண்ணு கொள்ளிடம், ஒண்ணு காவேரி ஆறு, ஆ. இன்னொன்னு வந்து இந்த உபரி நீர் வெளியேற்றதுக்காக போறது. ஓஹோ, இல்ல இது டேம். இது காவேரி ஆறாங்க, டேமாங்க. டேமா? டேம் ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்குப்பா. நீங்க வெளிச்சத்துல வந்தா போயிருக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கே நல்லா இருக்கு ப்ரோ ரோடு. உண்மையாகவே இந்த ரோடை பாருங்களேன், மேப்பில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வேறு அக்ரெசிவாக இருக்குல்ல. இந்த ஆறு சொன்னல, ஆறு பார்த்தீங்களா, ஆறு நடுவில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அதனால் இந்த ஆறு நடுவில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஏரிங்க. என்ன சொல்கிறாரு, இது டேம் ப்ரோ, டேம் போகிற தண்ணி, ஏரி தண்ணி, காவேரி ஆறு தண்ணின்னு சொல்லியிருக்கோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 9:11, 308 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். இது முன்னாடியும் ஓட்டினேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 308 கிலோமீட்டர்ஸ்ங்க. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் 160 கிலோமீட்டர் போகும்னு சொல்லிட்டு காமிக்குது. செம்ம டயர்டுங்க, ரெஸ்ட் எடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரோவோட வீடு வந்துட்டோங்க. இப்போ டேங்க் காலி ஆயிட்டு